அவங்க கடைஞ்சிட்டு இருந்த அந்த தயிர் பானை எல்லாம் வந்து உடைஞ்சு எல்லாம் கீழே வந்து சிதறி வந்து கிடைக்கின்றது. பக்கத்துல இருந்த கிருஷ்ணரையும் வந்து காணும். ஸோ உடனே யசோதை வந்து முடிவு பண்ணிடுறாங்க, இது கண்டிப்பா வந்து யாருடைய வேலையா தான் இருக்கும், கிருஷ்ணருடைய வேலையா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, இந்த கிருஷ்ணருடைய சேட்டை வந்து நாளுக்கு நாள் வந்து அதிகரித்து கொண்டே போறது. அதனால இந்த கிருஷ்ணருக்கு வந்து கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணி ஆகணும், தண்டனை வந்து கொடுத்தாகணும்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, இன்னைக்கு கிருஷ்ணரை கண்டிப்பாக வந்து தண்டித்தே ஆகணும்னு சொல்லிட்டு வந்து யசோதை வந்து யோசிக்கிறார்கள். ஆனா கிருஷ்ணரை அங்க வந்து காணவில்லை. ஸோ உடனே என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த தயிர் பானையை வந்து உடைச்சிட்ட உடனேயே கிருஷ்ணர் அங்கிருந்து நடந்து போறார் இல்லையா, என்ன ஆயிடுறது அப்படின்னா, அவர் அந்த பானையை உடைத்த உடனேயே அவருடைய அந்த இடம் ஃபுல்லா வந்து தயிர் ஆயிடுறது. அந்த தயிர் எல்லாமே அவருடைய பாதத்திலையும் வந்து ஒட்டி கொள்கின்றது. உடனே வந்து அது காலில் பட்டு அவர் வந்து நடந்து போறார் இல்லையா. ஸோ அவர் நடந்து போன அந்த பாதை எல்லாம் வந்து அவருடைய அந்த கால் அச்சு வந்து அழகா வந்து பதிந்திருக்கின்றது. எப்படி நம்ம வந்து ஒவ்வொரு வருஷமும் கோகுலாஷ்டமி அன்னைக்கு நம்ம வீட்டில் எல்லாம் என்ன பண்ணுவோம், கிருஷ்ணருடைய அந்த பாதத்தை வந்து நம்ம போடுவோம் இல்லையா. ஸோ அதே போல இங்க பானை உடைச்சிட்டு போன கிருஷ்ணர் பின்னாடியே என்ன பண்ணிட்டார், தலையத்தையும் வந்து விட்டுட்டு வந்து போயிட்டார். யசோதை என்ன பண்றாங்க, அந்த கிருஷ்ணருடைய பாத சுவட்டை வந்து பின்பற்றி கொண்டு கிருஷ்ணரை வந்து தேடி போனாங்க. ஆக்சுவலா இந்த இடத்துல வந்து ஆச்சாரியர்கள் ஸ்ரீமத் பாகவதத்தில் வந்து விளக்குகிறார்கள், நாமும் கூட பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை வந்து சரியான முறையில் அடைய வேண்டும் அப்படின்னா என்ன பண்ணணும், கிருஷ்ணர் நமக்காக விட்டு சென்றிருக்கக்கூடிய அவருடைய அந்த பாத சுவடுகளை வந்து என்ன பண்ணணும், பின்பற்றினால் மட்டுமே அவரை வந்து அடைய முடியும். கிருஷ்ணர் நமக்கு விட்டு சென்ற அந்த பாத சுவடுகள் என்ன, சாஸ்திரங்கள் மற்றும் ஆச்சாரியர்கள். பகவத்கீதையிலே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கூறுகிறார், ஏவம் பரம்பரா பிராப்தம் இமம் ராஜர்ஷயோகம். அதாவது எந்த ஒரு நபர் உண்மையிலேயே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றின ஞானத்தை வந்து அடைய விரும்புகிறாரோ அவர் என்ன செய்ய வேண்டும், ஒரு அங்கீகரிக்கப்பட்ட பரம்பரையில், ஒரு குரு சிஷ்ய பரம்பரையில் ஒரு ஆச்சாரியனை, குருவை அணுகி அவர் மூலியமாக என்ன பண்ணணும், கிருஷ்ணரை வந்து அடைய முயற்சி செய்ய வேண்டும். தான் தோன்றித்தனமாக தான் விரும்பக்கூடிய விதத்தில் ஒரு நபர் வந்து கிருஷ்ணரை வந்து அடைந்து விட முடியுமா அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து வாய்ப்புகள் வந்து மிக 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 குறைவு. ஆக்சுவலா எப்படி யசோதை வந்து கிருஷ்ணருடைய அந்த பாத சுவடுகளை வந்து பின்பற்றி கொண்டு அவரை வந்து அடைய முயற்சி செய்தார்களோ, பக்தர்கள் ஆகிய நாம் கூட வந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை எப்படிதான் அடைய முடியும் அப்படின்னா, அவர் விட்டு சென்று இருக்கக்கூடிய அந்த ஆச்சாரியர்கள் மூலியமாக தான், குரு சிஷ்ய பரம்பரையின் மூலியமாக தான் வந்து அடைய முடியும். ஸ்ரீ சைத்தன்ய சரிதாமிர்தத்தில் வந்து ஒரு அழகான ஒரு ஸ்லோகம் இருக்கின்றது. அந்த ஸ்லோகத்துடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய கருணையினால் ஒரு நபருக்கு வந்து ஒரு குரு வந்து கிடைப்பதாகவும், அந்த குருவுடைய கருணையினால் தான் அந்த நபருக்கு யாரு கிடைக்கிறாங்க, இறுதியில கிருஷ்ணர் வந்து கிடைக்கிறாங்க. கிருஷ்ணருடைய கருணையினால் ஒரு நபருக்கு வந்து குரு வந்து கிடைக்கிறார். அந்த குருவுடைய கருணையினால் தான் அந்த நபருக்கு யாரு கிடைப்பாங்க, இறுதியில கிருஷ்ணர் வந்து கிடைப்பாங்க. ஆக்சுவலா ஸோ இதுல வந்து இந்த பக்தி வழிமுறையில பொறுத்த வரைக்கும் குருவை வந்து பைபாஸ் பண்ணிட்டு நாமே வந்து பக்தி செய்து கிருஷ்ணரை அடைந்து விடுவோம் அப்படின்ட்டு நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு முட்டாள்தனம். ஆக்சுவலா அது ரொம்ப ரொம்ப கடினமான ஒரு பாதை. அப்படி வந்து நீங்க கிருஷ்ணரை அடைய முயற்சி செய்து எங்கெங்கேயோ சுத்தினாலும் கூட மறுபடியும் நம்ம எங்க வந்துதான் கிருஷ்ணரை அடைய முடியும் அப்படின்னா குருவிடம் வந்துதான் என்ன பண்ண முடியும், கிருஷ்ணரை அடைய முடியும். குருவுடைய கருணையினால் தான் ஒரு நபருக்கு யார் கிடைக்கிறா, கிருஷ்ணர் கிடைக்கிறாரே தவிர நம்மளுடைய முயற்சியினால் நமக்கு கிருஷ்ணர் கிடைப்பது கிடையாது. அதை வந்து நம்ம வந்து புரிந்து கொள்ள வேண்டும்.